ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த வாண்டர் பிரதீப். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிள், அதாவது பெருவுடையார் கோவில்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன், அதாவது அருண்மொழிவர்மன் அப்படின்ற ராஜராஜன் கட்டின பெரிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அக்டோபர் 31, நவம்பர் 1 இந்த 2 நாள் வந்து சதய விழா. சதய விழா அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள். அதைத்தான் இங்கே வந்து சதய விழாவாக கொண்டாடுவாங்க. இந்த 2 நாள் வந்து தஞ்சாவூரே ரொம்ப ஒரே கோலாகலமாக இருக்கும். ஆல்ரெடி ஐராவதேஸ்வரர் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம் இந்த 2 இடத்துலையுமே நம்மளை வீடியோ எடுக்க விடல. அதாவது ஆக்சுவலாக சின்ன கோவில் தான் அது, அங்கேலேயே நம்மளை வீடியோ எடுக்க விடல. இந்த டெம்பிள்லாம் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் கேமரா தூக்கிட்டு வளர்ந்துட்டேன். சரி, ஏதாவது வீடியோ எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். கரெக்டாக ஒரு 7:30 அந்த மாதிரி டைம்லாம் நான் வந்து ரீச் ஆகிட்டேங்க. அந்த டைமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இந்த லைட் செட்டப் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி தான் லைட் செட்டப் போட்டிருப்பாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அத்தனை கிராமத்தில் இருந்தும் அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கவங்க ஊர்ல எல்லாம் எப்படி ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி பூத்தட்டை எடுத்துட்டு வர்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில்ல இந்த 2 சதய விழா அன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் காவடி எடுக்கிறதுன்னு அந்த ராஜ உடை போட்டு அவ்வளோ பயங்கரமா மக்கள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க. அதெல்லாம் கண்ணால பாக்குறது வந்து ரொம்ப அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் சொல்றது, தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒரு முறையாவது இந்த திருவிழாவில் வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்றது. சாதாரணமாகவே கூட்டம் அதிகமாக வர்ற டைம் தான் இது. அதுவும் இல்லாமல் நான் போய் உள்ள நுழைய போகிற டைமில் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வர ஆரம்பிக்கும். மக்கள் இன்னும் ரொம்ப அதிகமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சாமியை பார்க்கணும், பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட 2 மடங்கு கூட கூட்டம் வந்துருச்சு. போட்டு தள்ளி 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 ஒரு வழி பண்ணிட்டாங்க நம்ம மக்கள் அன்னைக்கு. ஆனால் கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷங்க அங்கே போய் இருந்தது.
மொத்தம் 2 பெரிய நுழைவாயில் இருக்குங்க. அந்த 2 பெரிய நுழைவாயில்லையும் உள்ள நுழையும் போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க. என் சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். பட் எத்தனை டைம் நாங்க அந்த கோவிலுக்கு போனாலும் ஒவ்வொரு டைம் அடி எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு கம்பீரமும் அந்த ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதெல்லாம் வாயால் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால் உங்களுக்கு எப்படி இது புரியுதுன்னு தெரியல. ஏன்னா அதனால தான் ஒரு முறையாவது வந்து இந்த கோவிலை பாருங்க அப்படின்னு சொல்றது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்பட்றா இப்படி ஒரு கோவிலை கட்டினாங்க, எப்பட்றா இப்படி ஒரு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது புல் அரிக்கும் பாருங்க உடம்புல. ஏன்னா எந்த விதமான அறிவியலும் இல்லாத காலகட்டங்க. எப்பட்றா இந்த அளவுக்கு வெறும் உளியவும் சுத்திலையும் வச்சு உடச்சு எப்பட்றா இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினானுங்க, எப்பட்றா இந்த மேலையெல்லாம் இந்த சிலையெல்லாம் செதுக்குனானுங்க, சான்ஸே இல்லைங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் செய்ய சொன்னா இந்த காலகட்டத்தில் செய்யறதே, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கோயிலை கட்டுறதே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒரு டைமாவது நேர்ல வந்து பாத்துருங்கப்பா நம்ம மக்கள் எல்லாம்.
இந்த சதய விழா வந்து வருஷத்தில் 2 நாள் நடக்கும். முதல் நாள் வந்து மக்கள் அதிகமாக கூட மாட்டாங்க, மக்கள் கூட்டம் அதிகமாக வராது. ஆனால் சாமிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ, சிவலிங்கத்துக்கு சிவனை எந்த மாதிரியெல்லாம் வழிபடணுமோ ஒவ்வொரு நேரமும் குறித்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணுறது, ஊர்வலம் போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணிடுவாங்க. ஆனால் மக்கள் வந்து 2வது நாள் தான் கூட்டம் அதிகமாக வரும். அதுக்கு முதல் நாள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே கோவிலில் நடத்துவாங்க. இந்த வருஷம் வந்து 1040வது சதய விழா அப்படின்றதுனால 1040 பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்களை வந்து பரதநாட்டியம் ஆட வச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. நான் முதல் நாள் போகலை, பட் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால 2வது நாள் தான் மக்கள் எல்லாம் அதிகமாக வருவாங்க அப்படின்றதுனால நான் 2வது நாள் தான் போயிருந்தேன். அந்த டைமில் தான் மக்கள் இன்னும் அதிகமாக கூடுவாங்க. 2வது நாள் பட்டிமன்றமும் நடக்கும், இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். ஆனால் முதல் நாள் அளவுக்கு அதிக நிகழ்ச்சிகள் நடக்காது. இருந்தாலும் மக்கள் இந்த நாளில் தான் அதிகமாக கூடுவாங்க. சாமி ஊர்வலம் இன்னைக்கு தான் வரும். ஒரு வழியாக முதல் கோபுரம் தாண்டி 2வது கோபுரத்துக்கு ரொம்ப நேரம் கழித்து மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் உள்ளே போக முடியலை, ஏன்னா கூட்டம் அவ்வளவா இருக்குது. 2வது கோபுரத்துக்கு இப்போ தான் வந்திருக்கும். ஆனால் இந்த சைடு உள்ளே விட முடியாது அப்படின்றதுனால லெஃப்ட் சைடு வழியாக உள்ளே போக சொல்லிட்டாங்க. இடதுபுறமாக ஒரு நுழைவு வாயில் இருக்கும், அது வழியாக நம்ம கோவில் உள்ள சைடாக உள்ளே போய்க்கலாம். 2வது நுழைவு வாயில் வந்ததுக்கு அப்புறமா உள்ள பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இந்த லைட்டுக்கு அதுக்கும் அந்த கோவில் எப்படி தங்க மாதிரி ஜொலிக்குது பார்த்தீங்களா. ஒரு வழியாக சாமி பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம உள்ள போகல வாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட நிற்க விடலை, வீடியோ எதுவுமே எடுக்க விடலை. சும்மாவே நார்மலாக வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக வந்ததுனால எந்த கேள்விகள் எதுவுமே கேட்கல. அதனால நம்ம வீடியோ ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கிளம்பு போன்ட்டாங்க. ஒரு வழியாக இப்போ தான் கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போராட்டம். ஒரு வழியாக கோவில் உள்ளே நம்ம வந்துட்டோங்க. இவ்வளவு கூட்டத்தை தாண்டி இப்போ தான் உள்ளே வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு உள்ளே வர்றதுக்கு. உள்ளே வந்தோன்னே எவ்வளோ கண்குள்ளா காட்சி, மக்கள் எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ சந்தோஷமாக அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க பாருங்களேன். கரெக்டாக நான் உள்ளே வர்ற டைமில் சாமி ஊர்வலம் கிளம்ப ஆரம்பிச்சது. சரி உடனே நம்ம போய் டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்த உடனே ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீல்ங்க, அதெல்லாம் வாயால் சொல்ல முடியாது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவ்வளோ ஆர்வமாக சாமியை போய் பக்கத்தில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்தோம். வந்து சாமியை பார்த்தாச்சு, மன நிம்மதி கிடச்சிருச்சு. ஆனால் திரும்ப வெளில வர விடமாட்டான்ட்டாங்க நம்ம மக்கள். அப்படியே அந்த சாமி ஊர்வலத்தோடு சேர்த்து என்னை 2வது நுழைவாயில் கொண்டு போய் வெளில தள்ளி விட்டுட்டாங்க. திரும்பவும் மறுபடி முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி திரும்ப சுற்றி வர்ற மாதிரி ஆயிடுச்சு.
பார்க்குறது வந்து பெரிய கோவிலோட உருவ பொம்மை. இந்த கோவில் என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்றத சின்ன உருவ பொம்மை மாதிரி எப்போதுமே செஞ்சு கோவில் உள்ள முதல் நுழைவாயில் வரும்போதே எப்போதும் ரைட் சைடில் நம்ம பார்க்கலாம். இந்த திருவிழானால ஊர்வலம் எடுத்துட்டு போயிடுவாங்க. முன்னாடி சாமி போகும், பின்னாடி இந்த பெரிய கோவிலோட உருவ பொம்மையும் ஊர்வலமாக கூட்டிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிவனோட வாகனமான நந்தி சிலையை தான் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 18 அடி உயரமுடைய நந்தி சிலை. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து தங்கமதி ஜொலிக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மன்னர்களுடைய கொடி வந்து அதில் எப்போதுமே ஏற்றி இருக்கும், அதை தான் கொடிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே சிவனை பார்த்தபடி தான் ஆப்போசிட்டில் தான் சிவனுடைய வாகனமான நந்தி சிலை இருக்கும். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இந்த நந்தி சிலையை ஒரே கல்லில் தான் செதுக்கியிருப்பாங்க. இதுவே பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கல்லுக்கு மேலே அந்த சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படா அழகழகாக வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோ ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு செவத்துலேயும் அவ்வளோ தெய்வங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. வெறும் ஒளியவும் சுத்திலையும் வச்சு எப்படிப்பா அவ்வளோ பெரிய கோவில் நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த ஃபீல் உங்களுக்கு இந்த கோவில் கொடுக்குங்க. இந்த நந்திக்கும் ஆப்போசிட்ல வலதுபுறமா ஒரு கோவில் இருக்குங்க. இது வந்து சுப்பிரமணியர் கோவில். அவருக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி அவருக்குன்னு ஒரு கோவில் கட்டி வச்சிருப்பாங்க. உள்ள இருக்க இந்த சுப்பிரமணியர் தெய்வம் வந்து மயில் மேல் அமர்ந்திருக்க மாதிரி ஒரே கல்லுலயே செதுக்கியிருப்பாங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா பக்கத்துல வீடியோ இதெல்லாம் உள்ள எடுக்க முடியாது, ஏன்னா கருவறைக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே. இந்த சுப்பிரமணியர் கோவில் உள்ள கருவறைக்கு நீங்க போகும்போதே நிறைய அழகான நுணுக்கமான சிற்பங்கள் சிலைகள் எல்லாத்தையுமே செதுக்கி இருக்கதை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே இவ்வளவு நுணுக்கமா செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுல போகக்கூடிய அந்த படிக்கட்டுகளா இருக்கட்டும், படிக்கட்டுகளே நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த போர் வீரர்கள் எல்லாமே யானை மேல அமர்ந்து போர் செய்யற மாதிரியான வடிவங்கள் சிலைகள் இது எல்லாத்தையுமே அந்த கோவில் சுவர் மேல செதுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். இன்னும் நிறைய நுணுக்கமான சிற்பங்கள் எல்லாமே செதுக்கி வச்சிருப்பாங்க. தெய்வங்களோட சிற்பங்கள் இது எல்லாத்தையுமே. எனக்கு தெய்வங்களோட பேர் எல்லாமே அந்த அளவுக்கு டீட்டெயில்டா தெரியல, ஆனா அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லுவாங்க. இவருக்கு கட்டி வச்சிருக்க இந்த மண்டபத்தை வந்து மல்லப்ப நாயக்கர் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபத்துல தான் நிறைய புராணங்கள்ல வரக்கூடிய இந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே அழகழகா செதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு வழியாக ஈசனை பார்த்தாச்சு. உள்ளே எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, கருவறைக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து வெளியிலேருந்து நான் வீடியோ காமிச்சேன், உள்ள வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால உள்ளே போய் நான் ஈசனை வழிபட்டுட்டு நான் வந்துட்டேன். அதே மாதிரி பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய சிவலிங்கம் வந்து எங்கேயுமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் இங்கே தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும்தான் இருக்கு. உயரம் மட்டுமே 12 அடி உயரம் வந்து ஈசனுடைய இந்த சிவலிங்கம். இது வந்து 12 அடி உயரம். ஆப்போசிட்ல உள்ள நந்தி வந்து 18 அடி உயரம். இது எல்லாமே மொத்தமா தமிழ் எழுத்துக்களை அடிப்படையா கொண்டு இந்த கோவில் கட்டியிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு யோசிச்சு அறிவுபூர்வமா கட்டியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து எந்த அளவுக்கு தமிழ் மேல அருண்மொழிவர்மனுக்கு பற்று இருக்கு அப்படின்றதையும் சிவன் மேல எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருக்கிறதையும் தாங்க காட்டுது இந்த கோவில்.
ஏன்னா இந்த சிவலிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி. அது இல்லாமல் வெளியில் உள்ள அந்த சிவனோட வாகனமான நந்தியோட உயரம் 10 அடி. இந்த கோவிலோட கோபுரத்தோட உயரம் மொத்தம் 216 அடி. அந்த கோபுரத்தில் உள்ள அந்த கலசத்தோட உயரம் வந்து 12 அடி. இந்த சிவலிங்கத்துக்கும் வெளியில் உள்ள நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 216 அடி. மொத்த தமிழ் எழுத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு தாங்க ராஜராஜ சோழன் இந்த கோவிலையே கட்டியிருக்காரு. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, மொத்த எழுத்தும் ஆயுத எழுத்தோடு சேர்த்து 247. இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு அப்படின்றதும் இந்த தமிழ் மேலே எவ்வளோ ஒரு தீராத பற்றோடு இருக்காரு அப்படின்றதையும் தாங்க இதை காமிக்குது. கோவிலை சுற்றி உள்ள சின்ன சின்ன நந்திகள் இருக்கும் அந்த சிவர் மேலே. அந்த சுவர் மேலே உள்ள அந்த நந்திகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1330. மொத்த திருக்குறளை அடிப்படையாக கொண்டு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன், எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதனால தான் சொல்கிறோம், சோழர்கள் வந்து வெறும் கட்டிடக்கலையில் சிறந்தவர்கள் மட்டும் கிடையாது, அறிவியலிலும் சிறந்தவர்கள். இந்த கோவில் உள்ளே வரும்போது அந்த கோவிலோட சிவத்து மேலே எல்லாத்துலேயுமே நீங்கள் நிறைய கல்வெட்டுக்களை பார்க்கலாம். நிறைய எழுதியிருக்கும். அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக படித்து எழுத்து கூட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு உடனே நார்மலாக தமிழ் படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒளியால் செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எழுத முடியும். இதில் வந்து யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க, இது எல்லா டீட்டெயிலுமே கல்வெட்டில் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த திருவிழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கும் போது இந்த கோவிலில் பட்டிமன்றம் நடக்கும். மறக்காமல் அதை பாருங்கள். பட்டிமன்றம் அப்படின்னா இந்த ராஜராஜ சோழனுடைய பெருமைகள் எல்லாத்தையுமே எடுத்து உரைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஒரு நிறைய சின்ன சின்ன தலைவர்கள், பேச்சாளர்கள் எல்லாமே கலந்துப்பாங்க. ராஜராஜ சோழன் எப்போ பிறந்தார்லேருந்து என்ன மாதிரி ஆட்சி செஞ்சார், மக்களுக்கு என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தாரு, அவர் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு தலை சிறந்து விளங்கினார், ஈசன் மேலே அவர் கொண்ட பக்தி என்ன, எந்த அளவுக்கு தனக்கு சொத்து சேர்க்காம ஒரு வரலாறு படைக்கணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய கோவில் எந்த மாதிரி கட்டுனாரு, எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடக்கும். இது வந்தீங்கன்னா மறக்காமல் இதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்ல. அதனால சொல்ல வரேன்.
1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூரில் 2 நாள் கோலாகலமாக இந்த சதய விழா நடந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த சதய விழா நடக்குங்க. சதய விழா அப்படின்றது ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழாவை தான் நம்ம சதய விழா அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டாடுறோம். இது வந்து தஞ்சாவூர் மக்களுக்கான திருவிழா கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு திருவிழா. தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒரு முறையாவது இந்த கோவிலை வந்து பார்க்கணும். தமிழர்கள் எந்த அளவுக்கு கட்டிடக்கலைகளில் தலை சிறந்து விளங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க, இது எல்லாத்தையுமே இங்கே கல்வெட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு மிக சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலை நம்ம பார்க்கணும். இந்த சதய விழா அப்படின்றது ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழாவை தான் நம்ம சதய விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அவருடைய தேதி பர்டிகுலராக இந்த தேதி தான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் பிறந்த காலகட்டத்தில் வந்து ஆங்கில நாட்காட்டி கிடையாது. அதனால் தமிழ் தேதியில் தான் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் இந்த நாளில் தான் பிறந்தார் அப்படின்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் சதய விழா வந்து இந்த சதய நட்சத்திரம் எந்த நாளில் வருதோ அந்த நாளை வந்து ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளாக கொண்டாடுவாங்க. 2 நாள் நடக்கும். நான் இன்றைக்கி வந்து 2வது நாள் தான் கலந்துருக்கேன். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தமிழனும் ஒரு முறையாவது வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான தனி சிறப்பான ஒரு விஷயம்.